பிரபலத்துக்கு குழந்தையாக பிறப்பது என்பது பாக்கியம் அல்ல, அது ஒரு பனிஷ்மெண்ட். சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஸ்டாலின் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் மேபி அந்த 1.5% என்பது கூட மாறி, எங்க அப்பா மாதிரி எனக்கு எழுத தெரியாது, என் தலைவன் மாதிரி எனக்கு பேச தெரியாது. நான் சமீபத்தில் கூட சொல்லியிருந்தேன், பாரதி ராஜா சார் அவர்களுடைய மகனுடைய நிகழ்விலே, பிரபலத்துக்கு குழந்தையாக பிறப்பது என்பது பாக்கியம் அல்ல, அது ஒரு பனிஷ்மெண்ட். அதை போல முத்தமிழறிஞர் ஆற்றல் நிறைந்தவர். அனைத்து திசைகளிலும், அரசியல் உலகம், கலை உலகம், கடந்த 75 ஆண்டுகளில் அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, இதை கலைஞர் அவர்களுடைய பெயரை நகர்த்தி விட்டு இங்கே எதுவுமே கிடையாது. அவரால் வாழ்ந்தவர்கள். நாங்களாம் ஒரு ஏகலைவன், அவர்தான் துரோணாச்சாரியார். அந்த வகையில் அவருக்கு மகனாக பிறந்தது என்பதே ஆண்டவருடைய அனுக்கிரகம். ஆனால் அந்த மகனுடைய இமேஜை சுகமாக எப்படி நடத்தினா யோசிச்சு பார்ப்பேன். அவர் 1900, நான் அரசியல் படிச்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். 1989 சட்டமன்ற உறுப்பினராக போகிறாரு. அப்பவே 37-38 வயசு. 15 வருட காலம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறது. அடுத்து நீங்களும் உங்க வீட்டு பிள்ளைகள்ட்ட சொல்லணும், ஒரு தந்தையினுடைய மனம் கோணாத, நெருக்கடியே கொடுக்காத, தந்தையினுடைய மனசை குலுங்க வைத்த ஒரு மகன் இருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டு முதல்வர் தான். அவர் இருக்கும் வரை. அப்போ நான் நினைக்கிறேன், எதிர்கட்சியில் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் பிரமுகர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எதிர்கட்சியில் அவங்க முதல்வருக்கு குழு கொடுக்குறாங்க. ஏன் தம்பி ஸ்டாலின் அவர்களுக்கு மந்திரி பதவிக்குள்ள காலம் வரட்டும் காத்திருங்கள் சொல்லிட்டார். நான் நினைச்சேன், நம்மலாம் வேற ஒரு குடும்பத்திலே ஆக இருந்தால், அப்ப தயாளு அம்மா ஆக்டிவா இருக்காங்க. 1989 நான் சொல்லக்கூடிய கதை. நேரம் அம்மா கிட்ட போய் மறையிட்டுருக்கலாம், அம்மா இத்தனை வருஷம் சொன்ன ஆட்சி அதிகாரத்துக்கு கட்சி வந்திருக்கு, அப்பா நினைச்சா எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாமே. கேட்கவில்லை, அவர் கொடுக்கவில்லை. அந்த நிலையிலிருந்து நான் அவரை அண்ணாந்து பார்க்கிறேன் ஒரு எழுத்தாளனாக. எப்படி தந்தைக்கு நெருக்கடி கொடுக்காமல் இருக்கிறார்? சரி, அதற்கு பிறகு தலைவர் அப்பா என்ன முடிவெடுத்தாலும் தப்பா எடுக்க மாட்டார் என்ற நிலையில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்தார். இந்த வாரிசு என்று சொல்வார், அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தார். இன்னைக்கு அமர்ந்திருக்காங்க பாருங்க, மேயர் பிரியா அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி அதிகாரம் செலுத்திய சீட்டில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று அவர்கள் பெருமைப்படுத்துவதில் உள்ளாட்சியுடைய பேர் பெற்றார். அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர், பொருளாளர், ஸ்டெப் 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 பார்த்தேன். 2016 நான் சொல்றதுனால தப்பா எடுத்துக்கொண்டா, 2016 ஆட்சி மாற்றத்திற்கான காரணம் 1.5% தான், வெறும் 1.5%. முத்தமிழறிஞர் இந்த அரசாங்கத்தை புரட்டி போட்டு ஆட்சி மிகப்பெரிய வல்லுநர், கிட்டத்தட்ட உள்ளம் மிக தெளிவாக இருக்கிறது, ஆனால் உடல் திறந்து விட்டது. அந்த நிலையிலும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஸ்டாலின் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் மேபி அந்த 1.5% என்பது கூட மாறி நிச்சயமாக அப்பொழுது கூட வந்திருக்கலாம். நிச்சயமாக நாங்கள் எங்களால் பொதுத்தளத்தில் இருந்து ஒரு கிரிட்டிக் பர்சனாலிட்டியாக இருந்து நாங்கள் அதை பார்த்தோம். 2016 கிட்டத்தட்ட இவருக்கு 60, அவருக்கு 90, சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா, நெருக்கடி கொடுக்கலை. இப்படி தந்தையை தலைமையில் வச்சு தாங்கிய ஒரு மகனாக வெற்றி பெற்றவர். அதனால்தான் இறைவன் ஆணொன்று பெண்ணொன்று மருமகள் மகன் குடும்ப வாழ்க்கையிலும் அவர் சுகமாக வழி நடத்திக் கொண்டிருக்கிறார். இந்த தளபதி என்ற தினம் அமைதியாக இருப்பதற்கான காரணம் அவர் தந்தையையும் தாயும் நேசித்தது பாங்கு. அதை பார்த்து சரி. அடுத்ததாக தொண்டன். இவருக்கு மூத்த பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாலும் தன்னைத்தான் தொண்டனாக, நாடென்ன செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை, கட்சி உனக்கு என்ன செய்தது என்று கேட்டு கட்சிக்கு நான் என்ன செய்ய வேண்டும். அந்த நிலையில் தான் இளைஞரணி என்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி அதற்கு தலைவராக இருந்து கொண்டு தனது தந்தைக்கு தலைவராக இருக்கக்கூடிய தந்தைக்கு பக்கபலமாக இருந்து இளைஞர் வட்டாரத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி படைப்படையாக கொண்டு வந்த ஆற்றல் மறைந்தவர். அதனுடைய வேறு ஒரு பரிணாமம் தொண்டனாக பார்க்கிறேன். தொண்டனாக உள்ளே நுழைந்திருக்கிறார். இந்த கட்சிக்கு என்னால் என்ன செய்ய உழைத்திருக்கிறார். ஒவ்வொரு கிராமமாக போயிருக்கிறார். அந்த இடத்திலும் தன் தந்தையை தன் தலைவனை சங்கடப்படுத்தக்கூடாது, அவருடைய சுமையை குறைக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உழைத்து அடுத்து தொண்டனாக படைவிக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நட்பு இவர் என்ன பாராட்டுறாரு பார்ப்பேன். நட்புக்கு உதாரணம் நிச்சயமாக அடுத்த தலைமுறைகளா சொல்லலாம். நட்புக்கு என்ன சார் ஸ்டாலின் சார் உதாரணம்?
எஸ், அவர் பரிபூர்ணமான எல்லா குணங்களும் ஒருங்கி அமைய பெற்றவர். நட்புக்கு என்ன நட்பு? எஸ், தன்னுடைய பாலிய சிநேகிதன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட தந்தையார் 50 வயது 8 முன்பு மரணத்தை தழுவி விடுகிறார். என் இயக்கம், எனது நண்பன், அவர் அப்பா அன்பில் தர்மலிங்கம். நாங்களா திருச்சி மாவட்டத்தில் அந்த குடும்பம் சீர்கட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக, தந்தை இல்லாமல் அந்த குடும்பம் தடுமாறிவிடக் கூடாது என்பதற்காக மகேஷ் பொய்யாமலை கொண்டு வந்து தன் மகனுக்கு நிகராக படிக்க வைத்து மகன் போல் கட்டி காத்து அந்த குடும்பத்துக்கு தந்தை இல்லாத வேதனை போக்கினார். ஒரு நட்பு கிடையாது. அவ்வளவு ஏன், பருதி இளம் எழுதி எக்மோ 1991 to 96 அந்த 5 வருட காலம் ஒற்றை மனிதனாக சிங்கக்கோட்டைக்கு செலுத்தெழுந்து வேலை செய்தவர். இறுதி நாட்களில், கடைசி நாட்களில் காட்சி மாறுகிறது, அணி மாறுகிறார், வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. அப்பொழுது கூட அவர் கோபப்படவில்லை. பருதி இளம் எழுதியை பற்றி ஒரு இடத்தில் கூட அவர் சொல்லவில்லை. ஒரு தலைமைக்கான பண்பு. அவர் இறந்த பிறகு அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பிள்ளை இன்னைக்கு கவுன்சிலராக இருக்கிறார். யார் செய்வார்? பகைமை பாராட்டவில்லை. சோ அதே போல இப்ப சமீபத்தில் பாருங்க, திருச்சி சிவா அவர்கள் அந்த இளைஞர்களை ஆரம்பிக்கப்பட்ட 5 பேர் ஒருவர் திருச்சி சிவா. நான் நினைப்பேன் கொள்கை பரப்பு செயலாளர், மேல் சபை எம்பி, இப்பொழுது அழைத்தார். கட்சிக்காக உழைத்தவர்களை, தனக்காக புகழ் பாடியவர்களை, இந்த இயக்கம் தான் இந்த இந்திய நாட்டில் உலக வரலாற்று எத்தனையோ இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனா வந்துட்டீங்கள, கவலைப்படாத, உழைச்சிட்டே உன்னை தலைவர் மட்டும் பார்க்க மாட்டார். அவர் மிகப்பெரிய பரிவாக இருக்கிறது. உழைத்தவனை, கட்சிக்காக வந்தவனை ஒருபோதும் கைவிடாத ஒற்றை இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் என்னை பொறுத்தளவு திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சிக்காக புகழ் பாடியவருடைய பிள்ளை திருச்சி சிவா அவர்களை சமீபத்தில் துணை பொதுச் செயலாளர் ஆக்கிற பொழுது எங்களுக்கு தோணுது இல்ல, அப்படியா, இப்படித்தான் நட்பு பாராட்ட வேண்டுமா, இப்படித்தான் ஒரு மகன் இருக்க வேண்டுமா, இப்படித்தான் ஒரு கட்சிக்கு ஒரு தொண்டன் உழைக்க வேண்டுமா என்ற உணர்வுகளை கொடுத்தார். அதுதான் ஒரு பொதுத்தளம். முதலமைச்சர் ஆகிவிட்டார். அவர் தன்னடக்கத்தை பார்க்கிறேன். நான் எங்க அப்பா மாதிரி எனக்கு எழுத தெரியாது, என் தலைவன் மாதிரி எனக்கு பேச தெரியாது. ஆனால் என் தலைவன் இந்த இயக்கத்தை எந்த இடத்தில் இந்த தேரை நகர்த்தி கொண்டு நிறுத்தி சென்றிருக்கிறாரோ அந்த தேருக்கு ஒரு இன்ச்சும் குறை வராத அளவுக்கு தொடர்ச்சியாக பேரை இழுக்க முடியும். அதை என்னால் செய்ய முடியும். யார் சார் சொல்லுவா? எங்க அப்பா மாதிரி எனக்கு வந்து தெரியாது. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஞானத்துவம். இந்த தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி அவருடைய ஞானத்துவத்தை பார்க்கிறேன். அருமை தம்பி ரங்கராஜ் பாண்டே, சிந்தனையாளர், அறிவாளி, மாற்று கருத்து கிடையாது. எதிர்முகம், வேறு ஒரு சிந்தனைக்கு சொந்தக்காரர். அவருடைய தந்தையாக இருக்கிற போகிறார். யார் சார் கேட்க முடியும்? போகிறார். ஒரு ஊடகத்தின் ஒரு பையன், இது ஜனநாயக நாடு, அவனுக்கும் சேர்த்துத்தான் முதலமைச்சர். அவருடைய தந்தை இறந்திருக்கிறார், மனம் வாரி போய் கிடப்பார். போய் ஏன் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளருடைய அன்பு சகோதரர் சீமான் அவருடைய தந்தை மறைந்து அங்கே இருக்கிற பொழுது போன் வழியாக அந்த ஊடகத்தில் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். என்ன சீமான் அப்பா செத்துட்டாங்களா? பார்த்துக்கலாம் நான் இருக்கேன். யார் சார் சொல்வா? பகைவர்க்கும் அருள்வாய் நெஞ்சே இந்த கான்செப்ட். அதை நான் பார்த்திருக்கேன், வியந்திருக்கேன். எப்படி இது சாத்தியம்? இது யாரும் சொல்லி கொடுத்து வருமா? வராது. பிறப்பு தலைவனியோட பிள்ளை எல்லோரையும் சமமாக பார்ப்பது, விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு கண்ணோட்டம், அது ஞானத்தன். அவரை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். நல்ல மனிதன். அத்தனையும் நான் அதுதான் சொல்லுவேன். கலைஞர் அவர்கள் 100வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்க வேண்டும். பெரியார் அவர்கள் 100வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்க வேண்டும். இவர்கள் அண்ணா அவர்கள் இன்னும் 40 வருட காலம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்க வேண்டும், 60 வயதில். அவர்களெல்லாம் விட்டு சென்ற ஆயுசை முதல்வர் அவர்களுக்கு இறைவன் கொடுத்து இன்று வாழும் மனிதரில் புனித நல்லக்கண் ஐயாவுடைய வயதை தாண்டி சீரும் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல என் தாய் தந்தை இறைவனை பிரார்த்தனை செய்து ஒரு விஷயம் நான் சொன்னேன். அரசியல்வாதி இல்லை, அரசியல்வாதி மகன் என்று சொன்னேன். அமைச்சர் அவர்களுக்கு இந்த நிகழ்வு சொல்லுகிறேன். நான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவன். சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயா அவருடைய தொகுதியை சேர்ந்தவன். இளம்பிராயத்தில் எங்க அப்பா ஒரு பெரியாரிஸ்ட், குடியரசு நாளில் வேலை செய்தவர். வீட்டினுடைய சுகத்தை எண்ணி வீதியில எறிந்தவர். எங்க அப்பா கேட்பான், என்னடா தம்பி உலகம், காசு பணம் போயிட்டு இருக்கு, நான் பெரியார்ட்ட கொட்டு வாங்கினவன்டா அப்படின்னாரு. பெரியார்ட்ட கொட்டு வாங்கினவன் ஒரு சர்டிபிகேட் ஐயா நினைச்சேன். ஆனால் பெரியார் விருது நான் வாங்குகிற பொழுது
ஓ எங்க அப்பா தான் ஆசீர்வாதம் பண்ணி வாங்க வைத்தார் நினைத்தேன். அதே போல என் தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பு இல்லாமல் அந்த பகுதியில் பொறுப்பை வாங்கிக் கொள்ளாமல் ஜெகநாதன் பிள்ளை என்றால் எல்லோருக்கும் தெரியும். புதுக்கோட்டமை இன்றைய தினம் பெரியன் என்று சொல்லக்கூடியவர்கள் அன்பில் தர்மலிங்க ஐயா அவர்கள், தாவீரையா இவர்களுக்கெல்லாம் நட்பு பாராட்டுகிறவர் இந்திரஜித் அவர்கள். நீ பேசுகிறத அழைத்தேன். என் அப்பா பேசி கவிதை உலகத்திற்காக இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தினார். என் தந்தை செய்த அந்த பாக்கியம் முதல்வர் எனது மகனுடைய திருமண நிகழ்வுக்கு மறுநாள் 40 எம்பிக்களுக்கு கோயம்புத்தூரில் பாராட்டு விழா. அதெல்லாம் எவ்வளவு பிஸியா இருந்திருக்கும். அதையெல்லாம் விட்டு எனக்கென்று நேரம் ஒதுக்கி எனது அர்ஜுன் சார் மகள் எனது மகன் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த திருமண நிகழ்வுக்கு 14ஆம் தேதி தனது அருமை மருமகன் சபரீசனோடு வந்து அருமை அண்ணியார் துர்கா அண்ணியாரோடு வந்து என் குழந்தைகளை வாழ்த்தி விட்டு சென்றார்கள். நான் அப்பொழுது அவர் ஓடி போய் சொன்னேன், எங்க அப்பாவோட ஆன்மா மேலே சந்தோஷப்பட்டிருக்கேன். பெரியார் விருது வாங்கிய பொழுது அந்த கிரெடிட் கோஸ் மை ஃபாதர், நீங்கள் வந்து வாங்கியது கூட. சோ ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். மீண்டும் மீண்டும் முதல்வர் அவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.